உங்கள் வீட்டில் மெனுவில் புளிக்குழம்புனாலே எல்லோரும் ஓடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் சூடாக வந்து சாதத்துக்கு வந்து இந்த புளிக்குழம்பு மேலே உச்சியில் கொஞ்சமாக வச்சு அப்படியே பெரட்டி சாப்பிடும்போது கூட அப்பளம் கடிச்சிக்கிட்டால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒருக்கே இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து மண் சட்டி எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வழக்கமாக எந்த கடாயில் வைப்பீங்களோ அதில் வந்து தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் நல்லா சூடேறிட்ட பிறகு கொஞ்சமாக கடுகும் வெந்தயமும் சேர்த்து பொரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நல்லா படப்படன்னு வெடித்து பொரிஞ்சிட்ட பிறகு ஒரு கை நிறைய கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். அந்த கருவேப்பிலையுமே எண்ணெயில் வந்து நல்லா அந்த மாதிரி பொரிஞ்சு வந்துட்ட பிறகு சின்ன வெங்காயமும் பூண்டு பல்லும் வந்து சேர்த்துருக்கோம். இது ரெண்டுமே 100 கிராம் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்பு. அதனால் சின்ன வெங்காயம் பூண்டு பல் அதில் மட்டும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணாமல் தாராளமாக போடுங்க. எண்ணெயிலே பொறுமையாக அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து சேர்க்குறோம். இந்த தக்காளியுமே எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு காய்கறிகள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நிறைய முருங்கைக்காய் கத்திரிக்காய் இது 2 தான் வந்து பேஸ். அதனால் இந்த நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி போடும்போது தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகளாக சேர்த்த பிறகு அதையுமே எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வதக்கிட்ட பிறகு இதில் கல் உப்பும் மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துக்கலாம். மொத்தமாக இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு மஞ்சள் தூள் இப்போவே வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒருக்க நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது வீட்டில் எல்லாருக்குமே குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அந்த குழம்பு மிளகாய் தூள்லேருந்து நான் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்களது அவ்வளவு காரம் இருக்காது, நல்லா காரமாக இருக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் போதும். இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு புளி நல்லா ஒரு லெமன் சைஸ்க்கு கொஞ்சம் கூட புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறதையும் தாராளமாக வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 150 ml போல் சேர்த்துக்கிறோம். இதுவுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு இப்போ நல்லா புளிப்பாக வேணால் கூட சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் விழுதாக வந்து அரைச்சி வச்சுருக்கிறதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். தேங்காய் அரைச்ச ஜார்லேருந்து எடுத்திருக்க தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இது போக இன்னும் கொஞ்சம் தண்ணி நமக்கு காயெல்லாம் வெந்து வர தேவைப்படும். அதனால் அதை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் தண்ணி பார்த்து சிம்மில் வச்சு இதை வந்து சமைக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் தான் காய் கரெக்டாக வெந்து குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வர கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டோம்னா நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். காயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்குவமாக வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துருக்க காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கா, பூண்டெல்லாம் லேசாக நசுக்கி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே லேசாக ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அப்படியே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சாதத்துக்கு அப்படியே மேலே போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ கெட்டியாக நல்லா கொஞ்சம் புளிப்பாக காரமாக எல்லா காயோட ஃப்ளேவர் இறங்கி அந்த சின்ன வெங்காயம் பூண்டு அப்படியே ஸ்மாஷ் ஆகி இருக்கும், குழஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் நெக்ஸ்ட் டைம் புளிக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க.